Hello students, welcome you all to the video lecture on chapter number 5 squares and square roots exercise 5.3 question number. Question pathina, what could be the possible ones digit of the square root of each of the following numbers? So இங்க வந்து numbers கொடுத்திருக்காங்க. இந்த numbers ஓட square root first find out பண்ணோம். அந்த square rootல ones digit placeல என்ன இருக்கு அப்படினு கேக்குறாங்க. ஓகே. So ஜெனரலா நம்ம வந்து square root find out பண்ணுவோம். எந்த மெத்தட்ல prime factorization method. ஓகே. So கம்ப்ளீட்டா ஒரு நம்பருக்கு square root find out பண்ணோம் அப்படினா நம்ம prime factorization method find out பண்ணுவோம். பட் இங்க question என்ன கேட்டிருக்காங்கன்னா ones digit மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதாவது square rootல square root ஓட full answer கேட்கல. அந்த square rootல ones digit placeல என்ன வரும் அப்படினு கேக்குறாங்க. ஓகே. சோ அந்த வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்கனால சோ நம்ம prime factorization method ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அவசியம் இல்ல. ஷார்ட்கட் மெத்தட்லயே ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம். ஓகே. சோ நம்ம பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயர் நம்பர் கரெக்ட்டா? சோ 9801. ஓகே. இதுக்கு ஸ்கொயர் ரூட் கேக்குறாங்க. சோ ஸ்கொயர் ரூட் அப்படினா first of all இந்த நம்பரை நான் எப்படி அப்டெயின் பண்ணுவேன்? ஏதாவது ஒரு நம்பர் ஓகே ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணும்போது தான் எனக்கு இந்த 9801 வரும். ஓகே. சோ அப்ப இதில இருந்து ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து 10 into 10 equal to 100 அப்படினா இந்த 10ன்றதை நான் இன்னொரு தடவை மல்டிப்ளை பண்ணும்போது தான் எனக்கு 100 வருது. ஓகே. சோ இப்போ இந்த 100 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது எனக்கு இதில இருந்து ஒரே ஒரு நம்பர் தான் எடுப்போம். அதாவது 10 ன்னு மட்டும் தான் எடுப்போம். ஓகே. இந்த ஸ்கொயர் ரூட்ல ஒன்ஸ் டிஜிட் பிளேஸ் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது இங்க 0 தான் ஒன்ஸ் டிஜிட் பிளேஸ். கரெக்ட்டா? சோ அப்ப இந்த வேல்யூ மட்டும் தான் எனக்கு கேக்குறாங்க. இங்க முன்னாடி என்ன இருக்கு? 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். எனக்கு அத பத்தி கவலையே கிடையாது. ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கு அப்படின்றது மட்டும் நான் எழுதினா போதும் இந்த ப்ராப்ளம்க்கு. அப்ப எனக்கு ஃபுல் ஸ்கொயர் ரூட்டோட ஆன்சர் தெரியணும்னு அவசியம் இல்ல. ரைட்? சோ ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க அதே மாதிரி ஏதோ ஒரு வேல்யூஸ் இருக்கும். கரெக்ட்டா? சோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஓகே. எனக்கு இங்க ஒரு நம்பர் இருக்கும் யூனிட் டிஜிட் பிளேஸ்ல. ஓகே. எனக்கு அது மட்டும் தான் தேவை. ஓகே. சோ இந்த நம்பர் தான் எனக்கு தேவை. இந்த நம்பர் இப்ப நான் ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரணும்? இதுல யூனிட் டிஜிட் பிளேஸ்ல இருக்க வேல்யூ வரணும். ஓகே. சோ இப்போ இங்க யூனிட் டிஜிட் பிளேஸ்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. எனக்கு 1 எப்ப வரும்? ஓகே. இந்த ரெண்டு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 1 வரணும். அந்த மாதிரி ஒரு நம்பர் இங்க இருக்கணும். கரெக்ட்டா? சோ அப்ப என்னோட ஸ்கொயர் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 1 to 10 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா நான் ஈஸியா இந்த ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 into 1 1. ஓகே. 2 into 2 4. 3 into 3 9. ஓகே. So 4 into 4 16. 5 into 5 25. 6 into 6 36. 7 into 7 49. 8 into 8 64. 9 into 9 81. 10 into 10 100. ஓகே. சோ இப்போ இத தான் இங்க பார்த்தோம். நம்ம இப்ப இங்க 0 இருக்கிறதுனால ஓகே கண்டிப்பா எனக்கு இங்க 0 into 0 போட்டா தான் எனக்கு என்ன வரும்? 0 வரும். ஓகே. அப்ப இந்த நம்பரை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் கண்டிப்பா ஸ்கொயர் ரூட் டைரக்டா ஃபுல் வேல்யூ கண்டுபிடிக்காமயே ஒன்ஸ் டிஜிட்ல என்ன வரும்னு தெரிஞ்சிடும். கரெக்ட்டா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா இப்ப 9801 கொடுத்திருக்காங்க. 9801. ஓகே. சோ இப்போ இந்த 1 வரணும் அப்படின்னா நான் இப்போ ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ண போறேன். அதுல யூனிட் டிஜிட் பிளேஸ்ல என்ன இருக்கணும்? ரைட்? அந்த நம்பர் என்ன மல்டிப்ளை பண்ணா எனக்கு 1 வரும். சோ இந்த ஸ்கொயர் நம்பர் ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1 into 1 1 வரலாம். அதே மாதிரி 9 into 9ல யூனிட் டிஜிட் பிளேஸ்ல 1 வரலாம். ஓகே. சோ அப்ப யூனிட் டிஜிட் பிளேஸ்ல என்ன காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கலாம்? ஒன்னு இங்க 1 into 1 அப்படின்னு இருந்தா எனக்கு 1 வரும். அப்படி இல்லனா 9 into 9 இருந்தா எனக்கு வந்து 1 வரும். கரெக்ட்டா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்? 1 into 1 1, 9 into 9
1 வரும். ஓகே, ஸோ அப்போ 1 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 9 இருக்கலாம் ஸ்கொயர் ரூட். கரெக்டா? ஏன்னா இது ஸ்கொயர் ரூட் அப்படின்றதுனால நம்ம 2 தடவைக்கு ஒரு தடவை எழுதினா போதும். ஓகே, ஸோ 1 into 1க்கு ஒரு 1, 9 into 9க்கு ஒரு தடவை 9. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளமில் 9, 9, 8, 5, 6 இருக்குது. ஓகே, ஸோ இங்கே யூனிட் டிஜிட் பிளேஸில் என்ன இருக்குது? 6. இந்த 6 வரணும்னா ஓகே, நான் ஏதோ ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணுறேன். அதில் யூனிட் டிஜிட்டில் என்ன இருந்தால் எனக்கு 6 வரும்? இங்கேயும் 6 6 இருந்தால் 6 6 36ன்னு வரும். ஸோ 6 வரும். அப்படி இல்லைன்னா இன்னொரு பாசிபிலிட்டி என்ன? 4 4 16. கரெக்டா? ஸோ அப்போ 4 4 16 வரலாம், 6 6 36 வரலாம். ஓகே, ஏன்னா அதில் தான் யூனிட் டிஜிட் பிளேஸில் என்ன இருக்குது? 6ன்னு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ப்ராப்ளம்க்கு காம்பினேஷன் என்ன? ஒன்ஸ் டிஜிட்டில் என்ன இருக்கலாம்? 1 4 இருக்கலாம், இல்லை 6 இருக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி தேர்ட் ப்ராப்ளம் பார்க்குறீங்க. தேர்ட் ப்ராப்ளமில் 9 9 8 0 0 1. ஓகே, ஸோ இப்போ தேர்ட் ப்ராப்ளம்லையும் இங்கே என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போது 1 இந்த இடத்துல 1 into 1 வந்தால் 1 வரும். அப்படி இல்லைன்னா 9 into 9 போட்டால் எனக்கு 1 வரும். கரெக்டா? ஸோ அப்போ 1 9 தான் தேர்ட் ப்ராப்ளம்க்கு ஆப்ஷன். ஃபோர்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க, பட் ரொம்ப யோசிக்க வேணாம். என்ன கொடுத்துருக்காங்க? 6 5 7 6 6 0 2 5. ஓகே, ஸோ ஏதோ ஒரு 2 நம்பர் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அதில் இந்த யூனிட் டிஜிட் பிளேஸை எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 5 வரும்? இந்த இதை பார்த்துக்கலாம். ஸோ 5 into 5 மல்டிப்ளை பண்ணால் தான் 25. அப்போ யூனிட் டிஜிட் பிளேஸில் 5 into 5 இருந்தால் எனக்கு 25 வரும். ரைட்? அதாவது இந்த இடத்துல 5 வரும். ரைட்? ஸோ அப்போ 2 5க்கு நம்ம ஒரு தடவை ஒரு 5 எழுதினா போதும். ஏன்னா இது ஸ்கொயர் ரூட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கேட்டாங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வெறும் ஒன்ஸ் டிஜிட் பிளேஸ் தான். ஸோ அப்போ ஷார்ட்கட்டில் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக ஒன்ஸ் டிஜிட்டில் என்ன நம்பர் வரும் அப்படின்றத எழுதிடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.